Hello, Makale. Welcome back to another episode of this podcast. Today we are going to talk to Sachin again. So continue பண்ணலாமா? There is a Tamil saying, துக்கம் தொண்டையை அடைக்கிறதுன்னு. அது வந்து நீங்க அது மீனிங் ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் புரிஞ்சிச்சு. அதோட உள்ள ஏதாவது மீனிங் இருக்கு? துக்கம் தொல்லை துக்கம் வந்து தொண்டை அடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. Meaning, anytime you are sad, the first thing that gets affected is your throat. Like that. Psychologically. So when you when அது வந்து தமிழ் வரலையே பெரும்பான்மையா சாரி பெரும்பான்மையான என்ன மீனிங் எனக்கு மெஜாரிட்டி. ஓகே ஓகே. ஸோ மெஜாரிட்டி பீப்புள் வந்து எப்படி அதை அசோசியேட் பண்ணுவாங்கன்னா, அழுக வரும்போது டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும், பேச்சு ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதை நான் வந்து மியூசிக்கில் எப்படி யோசிப்பேன்னா, த மொமெண்ட் யூ ஆர் சேட், டிப்ரெஸ்ட் ஆர் சைக்கலாஜிக்கலி சம்திங் இஸ் ஹெவி இன் யுவர் சிஸ்டம், மென்டல் சிஸ்டம், the first thing that gets affected is the throat. Is this right? Is this true? Psychologically, actually I don't know. Okay. Never thought about it. But இப்போ நீங்க சொல்லும்போது I'm thinking because even I had problems psychologically. But அப்போ கூட it didn't affect my singing or anything. But maybe நீங்க சொல்றது என்னன்னா அந்த rhythm of singing which includes technique இல்ல, அதில் ஒரு breathing இருக்கு. So அந்த breathing rhythm can go improper and அது can affect. But have you felt that rhythm going off? என்னன்னா when you are too, I don't know if this happens to men or women or both, I don't know. But when you are sad or something happens, like the first thing, it's not like you lose your voice. As voice experts or trainers or singers, you will have a basic strength in your voice. இப்போ நம்ம எப்படி strength train பண்ணுறோம், வாக் பண்ணுறோன்னா நம்ம நடப்போம், பட் you will still not feel your 100%. Correct. When you have an injury, you will not feel 100%, but you will still be able to walk. அந்த மாதிரி you will still be able to teach and sing and do all the recordings, but you will be feeling that weight in your அது ஒரு heaviness in your இது, that you want to just not sing for a while, take a rest. அது இருக்கு, அது டெஃபினெட்லி இருக்கு. So immediately the first thing that after the psychology மென்டலி ஆனதுக்கு அப்புறம் முதல்ல எனக்கு பர்சனலாக நடக்கிற ஒரு விஷயம், நான் நிறைய பேரை பார்த்த விஷயம், there be like for example say periods or say they are physically ill or mentally, hormones are all over அப்படிங்கும்போது முதல்ல they want to just keep quiet. கரெக்ட், இது கரெக்ட் தான். இப்போ கொஸ்டின் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை லைஃப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் என்னோட ஒய்ஃப் has told me that if I am depressed, I just sleep. She has seen. Oh, you sleep. I sleep as well. So இப்போ for example there are certain things நம்ம predictable இல்லாம, நம்ம கண்ட்ரோல் இல்லாம இருக்குல்ல, some rejections. So அந்த டைம்ல what she has seen me is I completely shut down, I sleep well. பட் அந்த ஸ்லீப்க்கு அப்புறம் ஐ கெட் சம் எனர்ஜி பேக் தான் அவங்க சொல்லுவாங்க. அது Kamal Hassan does this apparently. Okay. Whenever he's stressed, he just stops everything, he goes to bed and he sleeps. Yeah, it happens with me. Very nice. I don't know. And last week I slept for 14 hours. And that's why he looked at me like that. ஸோ தெர் ஆர் அ லாட் ஆஃப் மித்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாய்ஸ் ட்ரைனிங். நீங்கள் வந்து எனக்கு கேட்ட நீங்கள் வாய்ஸே மாற்றிடுவீங்களா, நீங்கள் இப்படி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் மித்ஸ் இருக்கும் அந்த கொஷின். டக்குன்னு இட்ஸ் நாட் கம்மிங் டு மை மைண்ட். ஸோ ஒரு ஜென்ரலான மித்ஸ் தட் யூ வாண்ட் டு பஸ்ட் டுடே அப்படின்னா என்ன? ஓகே,
மித்ஸ் டீகாட்னு ஒரு சீரீஸே பண்றேன் இப்போ இன்ஸ்டால. பட் ஒண்ணுமே ஞாபகம் வரல. மெயின்லி வந்து எல்லாருக்குமே கேன் எவ்ரி ஒன் சிங் ஹை ஆர் எவ்ரி ஒன் சிங் லோ, ஷுட் எவ்ரி ஒன் சிங் ஹை, அந்த மாதிரி வாய்ஸ் டைப்பை பற்றி ஒரு ஒரு இது இருக்கு, மித் இருக்கு. அப்புறம் இப்போ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி கர்நாடிக் சிங்கர்ஸ் ஷுட் ட்ரெயின் இன் வெஸ்டர்ன் ஆர் நாட், அந்த மாதிரி மித்ஸ் இருக்கு. நீங்க தான் கேட்கணும், ஏதாவது கேட்டா நான் சொல்லலாம் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரென்த்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும், வீக்னஸ் இருக்கும். இட்ஸ் pretty normal because we are human beings. So இப்போ ஸ்ட்ரென்த்னு வரும்போது அது the strength needn't be a 100% strength, it can be an 80%, and the weakness needn't be a 100% weakness, it can be a 60% weakness. So இப்போ வந்து நம்மளோட we have to play our strengths ன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. உனக்கு தான் உன்னோட பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா, play your base, but don't let go of the you know tenor or the high or whatever that you want to explore. Keep அது ஒரு பார்ட், கீப் எக்ஸ்ப்ளோரிங், see how far you can go அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இட்ஸ் லைக் அ ரப்பர் பேண்ட் டெக்னிக் தானே, டு கீப் ஸ்ட்ரெச்சிங் யுவர் யூனோ ரேஞ்ச் as much as you can. பட் என்னதான் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணாலும் there is a limit to our range. So in technically இது vocal fach-னு சொல்ல, FSCH, vocal fach. இப்ப இருக்கிற மீம் மாதிரி ஆயிடுச்சே. Correct. So actually it's called vocal fach. So what voice type you are, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இந்தியாவுக்கு வெளியில வந்து ஒரு பேஸ் சிங்கர்னா அவங்களுக்கு இந்த ரேஞ்சில் தான் எழுதி கொடுப்பாங்க பாடுறதுக்கு. டெனர்னா அந்த ரேஞ்ச். இப்போ நான் வந்து ஒரு லிரிக் டெனர், ஸோ என்னோட ரேஞ்சு அந்த மாதிரி. தட் டசன்ட் மீன் ஐ கான்ட் சிங் லோ, பட் என்னோட வாய்ஸில் வந்து பெஸ்ட் ஏரியா வந்து மிட் டு ஹை தான். ஸோ அந்த ஸ்ட்ரென்த் ஐ ஹாவ் டு ஷோ. ஸோ அந்த மாதிரி. பட் சில ஆட்காருக்கு இந்தியன் சிங்கிங் ஆஃப்கோர்ஸ் எல்லா ரேஞ்சுமே இருக்கிறது தான் பெஸ்ட் சிங்கர்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. இப்போ கொஞ்சம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஐ மீன் கம்போசர்ஸ் கால் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ உங்களை மாதிரி ஒரு டெக்ஸ்டர் வேணாம்னா அதுக்கு ஏற்றபடி கம்போஸ் பண்ணிட்டு கால் பண்ணுவேன். பட் அப்கமிங் சிங்கர்ஸ் பிகாஸ் தே ஹாவ் டு ப்ரூவ் தேர் டேலண்ட் இன் ரியாலிட்டி ஷோஸ் அண்ட் ஆல், அங்கே வந்து வெர்சட்டிலிட்டி தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அங்கே இது மாட்டிக்கணும். இந்த மாதிரி இப்போ லோ வாய்ஸ் இருக்கிற எப்படி ஹை பாடுமோ டெக்னிக்கலாக இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ப்ரீத்திங் அந்த மாதிரி ரெசனன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி யூ கேன் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணலாம். பட் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு சம் பீப்புள் டோன்ட் நோ. கரெக்ட். அண்ட் இப்போ நீங்கள் சொல்லும்போது யூ ஸ்போக் அபவுட் ரியாலிட்டி ஷோஸ் அண்ட் அதோட நேச்சர் வந்து இப்போ இட்ஸ் நாட் லைக் இது இங்கே மட்டும்தான் இருக்கு, இந்தியாவில்னு இல்லை. அமெரிக்காஸ் காட் டேலண்ட்லேருந்து எல்லா பக்கமும் நம்ம வந்து வாய்ஸ் அது இதுன்னு எல்லா இடத்துலையுமே ரியாலிட்டி ஷோஸ், சிங்கிங் ஷோஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது நான் போன டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வெர்சட்டாலிட்டி வாஸ் அ வெரி பிக் டீல். எப்படின்னா யூ ஹாவ் அ ரவுண்ட் கால் வெஸ்டர்ன் ரவுண்ட், யூ ஹாவ் அ ரவுண்ட் கால் ஃபோக் ரவுண்ட், யூ ஹாவ் அ மெலடி ரவுண்ட். இப்போவும் கொஞ்சம் இருக்கு, இந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து யூ ஹாவ் டு சிங் அ ஃபோக் சாங் ஈவன் இஃப் யுவர் வாய்ஸ் இஸ் நாட் folkish, and if you get eliminated in that round you get eliminated. So it was basically like everybody should be able to sing everything. அது பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் டிப்பு தானே. ஐயோ இது என்னடா நமக்கு வராத ஒரு விஷயமா இருக்கே அப்படிங்கிற ஒரு டிப்பு. பட் இப்போ ஐ திங்க் நம்ம வந்து கிராமிய பாடல்கள் பாடுற ப்ராப்பர் ஃபோக் சிங்கர்ஸ் வந்து நம்ம கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து கோவிலில் வந்து இந்த தேவாரம், திருப்புகழ் அந்த மாதிரி பாடுறவங்க வந்து வந்து பாடி இப்போ அவங்க அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகி அதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கும் இருக்கு. லீனியன்ட் சொன்னது அவங்க எல்லாருமே கொஞ்சம் எஜுகேட்டட் ஆயிடுச்சு இப்போ. தட்ஸ் வை ஈவன் சம்படி லைக் மீ ஒர்க் ஃபார் தம் இல்லை.
பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாரும் பாடக்கூடாது. ஸோ ஹூ வில் டேக் தட் டிசிஷன், லைக் இவங்க இது பாடினாலும் ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு ஆர் ஸ்கில் இருந்த ஒருத்தரை வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, என்னோட ஜாப் வந்து அவங்க பாடுறது முன்னாடி they'll come to me, and if I feel the range is not correct, I can change their scale or change the song itself. I'll suggest them, the team, the director. அப்போ டைரக்டர் சொல்லுவாங்க, ஓகே இதுமா பண்ணலாம், அந்த சேஞ்ச் பண்ணி அவங்க கம்ஃபர்டபுளான சாங் கொடுங்க. அந்த மாதிரி ஒரு எல்லாருமே எஜுகேட்டடாக இருக்கு. ஸோ ஐ திங்க் ஓவராலாக த கல்ச்சர் இஸ் பெட்டர். ஸோ அப்படியும் வந்து do you feel like there is pressure? லைக் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு 1 வீக்குள்ள ஒரு அத்தனை பாட்டு அந்த மாதிரிலாம் அந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா? அந்த ப்ரெஷர் இருக்கு, பட் அது இருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் இருந்தா நல்லாதான். ஸோ இந்த ப்ரெஷர் இஸ் ஆல்சோ ஸ்டெப்பிங் ஸ்டோன். சூப்பர், நைஸ். அஃப்கோர்ஸ், பிகாஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆஸ் ஜென்ரேஷன்ஸ் பாஸ் நம்ம பார்க்குற சேஞ்ச் இன் பீப்புள் வந்து பார்த்தா சென்சிட்டிவிட்டி இன் சில்ட்ரன் ஹவ் ஸ்டார்டட் ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ரொம்ப நிறைய டாலரன்ஸ் இல்லை இல்லையா இப்போது? ஸோ சில விஷயங்கள் வந்து பண்ணும்போது அந்த டாலரன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் இன் அ குட் டிகிரி, நாட் இன் அ வெரி பேட் டிகிரி லைக் ஆர் ஓல்டர் ஜென்ரேஷன். பட் ஜெனரலாக இந்த இது a word you said, I forgot. Tolerance and in the training, this pressure. So in the general the pressure is there in a music career இல்லையா? நீங்க ஒரு மியூசிஷியனா வாழும்போது or in the life ல it is a big pressure. அது நம்ம வேற ஜாப்ல இருக்கிற குறையா சொல்லல, பட் இது வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிற ஒரு ப்ரொஃபைல் தானே. Yeah, even if you are a big singer now, daily recordings கிடையாது, daily programs கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த ப்ரெஷர் how will you withstand? ஸோ இங்கே கொஞ்சம் ட்ரைனிங் அதுக்கும் கிடைக்கிற நல்ல விஷயம் தான். கரெக்ட் தான், because you have to take rejections in the field. Absolutely. Hans Zimmer, you know, Hans Zimmer famously once said, the best day is when I sign the film and the next best day is when it get released. இதுக்கு இடையில ஃபுல் ஃபைட் வித் த டைரக்டர் ஆர் ப்ரொடியூசர் whatever. அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா லெவல்லும் அந்த ப்ரெஷர் இருக்கு. ஈவன் ரஹ்மான் சார் ஹவ் டோல்ட் அஸ் பர்சனலி அபவுட் தட் ப்ரெஷர் ஃப்ரம் ஹாலிவுட். ஸோ இருக்கு அந்த. அண்ட் சின்ஸ் யூ said ஹாலிவுட், நீங்கள் ஹாலிவுட்ல வந்து ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து that is only because of A.R. Rahman sir. Of course. See, without இப்போ நம்ம இங்கே இருக்கோம், நம்ம அங்கே போகிறதுங்கிறது somebody has to help. பட் அந்த somebody who has to helpங்கிறது வந்து அவங்க வந்து உங்களுக்கு பண்ணணும், உங்களை வந்து புஷ் பண்ணணும்னாக்கா யூ ஷுட் ஹாவ் சம்திங் இன் த பிளாட்டர் இல்லை? ஸோ அதுக்கு வந்து தான் சொல்ல முடியும். பிகாஸ் யூ ஹேவ் டு பி அட் த ரைட் பிளேஸ், மேபி அட் த ரைட் டைம். ஸோ அந்த டைமில் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் KM as a vocal coach, I mean western vocal coach, but he knew that I am the scholarship winner, 1-2 படம் பண்ணியிருக்குன்னு he know. So he selected a team. இந்த படம் வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு கிடைச்ச படம். ஸோ அவங்களுக்கு டைம் இல்லாததுனால he decided, okay, let my assistants and students do. So he picked his direct 3 assistants who daily work with him in studio and me. ஸோ எனக்கு அது பெரிய ஒரு ட்ரைனிங் அண்ட் வாய்ப்பு. என்னன்னா அவங்க டெய்லி சார் கூட ஒரு ப்ரெஷர் என்வரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு வந்து இது எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். இது வந்து 9 months போயிடுச்சு அந்த படம். டெய்லி ஐ எம் கோயிங் இன் த மார்னிங் டீச்சிங் அட் KM. நைட்டில் ஐ வில் கம் பேக் அட் 3 only to house. ஐ கோ டு ரஹ்மான் சார் ஸ்டுடியோ. அங்கே ஃபுல் ஃபெசிலிட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு வி ஹேவ் டு டூ பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங் டுகெதர், பிரித்து கொடுக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம்.
கொடுத்து ரிஜெக்ட் பண்ணி எடுத்து கொடுத்து அந்த மாதிரி அந்த 9 months ட்ரைனிங் வந்து ஒரு வேற லெவல் ட்ரைனிங். Brilliant. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை வேற ஒரு கம்போசர் ஒரு நியூ கம்போசரை ஐ மீன் அப்லிஃப்ட் பண்ணது ஏஆர் ரஹ்மான் சார் விட வேற யாராவது பண்ணியிருக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ நம்ம இந்த ஆடியோ லான்ச் கூட அவங்க தான் பண்ணி நம்ம 4 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஈவன் வி காட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் தி அகாடமி அவார்ட்ஸ். அந்த இமெயில் கூட சார் தான் நம்ம அனுப்பிவிட்டார். நீங்க யூ காட் ஷார்ட் லிஸ்டட் நமக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. Brilliant. So now that we spoke about background scores, getting rejected and selected and all of that, இப்போ ஜாஸ்தி இப்போ ஒரு ஜென்ரலாக வந்து இந்தியன் மியூசிக் சினாரியோ படம் சினாரியோ பேசிக்கலி இங்கே வந்து படம் தான் மெயின் இல்லையா நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் அவங்களோட ரோல் வந்து மியூசிக் ஐ மீன் சாங்ஸ் கம்போஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது. மோஸ்ட்லி ஆர் சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா அந்த மியூசிக் பாட்டுலேருந்து சில செக்மெண்ட்ஸ் எடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடுறது டு கீப் ஒரு ரிலேட்டபிலிட்டி, ஒரு திருப்பி அது வர்றதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கும், நம்மளோட மைண்டில் அது உட்காரும் அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் வெஸ்டர்ன் பக்கம் போனீங்கன்னா ஃபிலிம் ஸ்கோருங்கிறது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாபிக். அதுக்கும் இந்த பாட்டு கம்போஸ் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த விஷயத்த நம்ம இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்க? கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. பிகாஸ் என்னோட மாஸ்டர்ஸ் டிகிரியில் நான் சொன்னாங்கல்ல, என்னோட பாதி டிகிரி வந்து ஃபிலிம் ஸ்கோரிங். அங்கே எப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குன்னு ஆடியன்ஸுக்கு தெரியாது, அதுதான் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆனால் இங்கே வந்து பேக்ரவுண்ட் சீன் மோசமாக இருந்தால் கூட மியூசிக் கிட்டு லிஃப்ட் பண்ணி சொல்லுவாங்கல்ல. நான் இதான் குறைய சொல்லலை, அந்த கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இப்போவுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் இதில் கொஞ்சம் ஐ லைக் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் டு பி இன் த பேக்ரவுண்ட். பட் அது சம்டைம்ஸ் இட் டசன்ட் ஒர்க் இன் த மாடர்ன் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. அது எப்படி சால்வ் பண்ணணும் தெரியாது. அது எல்லாருமே அது டைரக்டர்ஸ் தான் மாறணும், டேஸ்ட் மாறணும், சென்சிபிலிட்டி டிஃப்ரெண்ட் இல்லையா? இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது அதே மாதிரி இங்கே பண்ணோம்னா நம்ம தமிழ் படத்தை நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ ஒன்றுமே இல்லை, கேரளா இண்டஸ்ட்ரியோட படம் வந்து ஸ்லோவாக, அதுவும் அந்த ஏதோ ஒரு யாரோ பேசினாங்க, அது என்ன நண்பகல் நேரத்து மயக்கத்தில் பல்ல தேய்ச்சிக்கிட்டே ஃபுல்லாக ரொம்ப நேரம் அது நம்ம போய் காபி குடிச்சிட்டு தூங்கிட்டு கூட வந்துடலாம், அதுக்கப்புறம் கூட பல் தேய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதை நம்ம தமிழ் படத்தில் வச்சா நம்ம பார்ப்போமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதில் வந்து அது ஆர்டிஸ்டிக்காக தெரியற விஷயம், அது ஒரு சென்சிபிலிட்டியாக பார்க்குற விஷயம். நம்மளுக்கு வந்து மாசு, நம்ம அப்படி ஒரு சென்சிபிலிட்டியில் இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி டேஸ்ட் கூட ஒரு ஆஸ்பெக்டாக இருக்கும். ரெஃபரன்ஸ் மியூசிக் தான் போயிட்டு இருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் மாதிரி பண்ணணும் அந்த ஒரு ப்ரெஷர் எல்லா கம்போசர்ஸ்க்கும் இருக்குது. ஆக்சுவலி இப்போ இருக்கிற கம்போசர்ஸ் எல்லாமே டேலண்டட், பட் கொஞ்சம் அந்த தே ஆர் லிமிட்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரெஃபரன்ஸ் ட்ராக்ஸ் அண்ட் ஸோ இப்போ நீங்கள் இப்போது கம்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, யூ டூயிங் ஸ்பெசிஃபிக்கலி ஃபிலிம் ஸ்கோரிங் ஒரு மியூசிக் டைரக்ஷன் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா, எப்படி நீங்கள் வந்து எதை நீங்கள் விரும்புவீங்க பண்ணுறதுக்கு? விரும்புவீங்கன்னா what I like to do or songs or background or both? ஆக்சுவலி சாங்ஸ் பண்ணுறது தான் கஷ்டம். பேக்ரவுண்ட் பிகாஸ் ஒரு க்ளூ இருக்கு, டைரக்டர் இஸ் கிவிங் யூ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இல்லை, மற்றது ஃபுல்லாக இமேஜினேஷன். இப்போ டைரக்டரோட மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம டிடெக்ட் பண்ணி ஒரு சவுண்ட் கொடுக்குற, அவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் படம் பண்ணாங்க. இது ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் பண்ணுறது தான் கஷ்டம். பிகாஸ் அங்கே தான் நியூ ஸ்டஃப் யூ ஷுட் டூ, பட் ஆல்சோ இட் ஷுட் மேட்ச் வித் வாட் இஸ் இன் த டைரக்டர்ஸ் மைண்ட். பட் வேற மற்றது வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு சீன் இருக்குல்ல,
கரெக்ட். That ஒரு scene will, விஷன் இருக்கு. அந்த scene will guide you with something. ம். இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்புட் டைரக்டாக கேட்கலாம். மற்றது ஒன்றுமே இல்லாத மியூசிக் இஸ் வெரி ஆப்ஸ்ட்ராக்ட். இப்போ நான் ஒரு மியூசிக் பண்ணால் நீங்கள் இப்போ என்ன இமேஜின் பண்ணாங்க நான் இப்போ பாடும்போது? இதுவா? நான் வந்து ஒரு வயல்வெளி, ஆ, அதுல வந்து ஒரு மாட்டு வண்டி போற மாரி. அதுதான் நீங்கள் ஆ. நான் ஒரு யானை வர்ற மாதிரி தான் இமேஜின் பண்ணது நான் சொன்னேன். எப்படி அது எலிஃபண்ட் அண்ட் கவ். ப்ராப்ளம் என்னன்னா இட்ஸ் வெரி ஆப்ஸ்ட்ராக்ட். வேற எல்லா ஆர்ட்டும் விஷுவலாக பார்க்கலாம், லைக் ட்ராமா ஒரு பெயிண்டிங், எக்ஸப்ட் டான்ஸ். மியூசிக் மட்டும் யூ கான்ட் சி. இட்ஸ் ஒன்லி அபவுட் யுவர் இமேஜினேஷன். ஸோ அதில் வந்து இந்த நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியாது. இப்போ மணிரத்னம் சார் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் அவங்க வந்து ஒர்க் பண்ணும்போது இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். சார் வந்து ரஹ்மான் சார் பண்ணுற சாங்கை எப்படியாவது அவங்க சிச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு போவாங்க. அதனால தான் அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கு. அப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நைஸ். ஸோ கோயிங் பேக் டு டீச்சிங். இப்போ ஜென்ரலாக வந்து நான் இதை நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் ஃபர்ஸ்ட் ஹேண்டாக அனுபவிச்சிருக்கேன். when I go and sit in the class and I look at my students, the singers who work with me, அவங்களோட ஃபேஸ் பார்த்துட்டு இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து அப்படின்னு கேட்பேன். do you have cameras in my house அப்படின்னு கேட்பாங்க. So somewhere along the line, you know, you as a music coach, more than a music coach, a vocal trainer, you will be finding cues psychologically about what the other person is going through somehow or the other அப்படிங்கிறது நான் அனுபவிச்சிருக்கேன். நிறைய பேர் சொல்லியும் நான் ட்ரெயினர்ஸ் சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி do you think you'll be able to find these personality patterns in your students when they sing or when you see them? ஓரளவுக்கு எஸ். சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் டோல்ட் மீ, லைக் நான் கூட சொல்லி டுடே யூ ஆர் bothered about something I can then they were like how did you, and I'm like it's very much evident in your body language. அது மாதிரி டெஃபினட்டா. Does it reflect in the singer's voice? Yes, it does. So how do you identify that reflects? Yeah. அப்படின்னு. ஸோ இது ஓவர் கான்ஃபிடென்ஸாக நான் சொல்லலை, பட் எனக்கு வந்து டச் வுட், இஃப் ஐ ஃபீல் தட் ஐ எம் இல், ஐ எம் கோயிங் டு பிகம் இல், ஐ வில் நோ இட் பிகாஸ் ஐ வில் ஃபீல் இட் இன் மை பிரெத். Brilliant. ஸோ இஃப் ஐ எம் கோயிங் டு கெட் சிக் இன் நெக்ஸ்ட் 2 days, ஐ கேன் டெல் இட் டுடேன்னு சொல்லலாம். ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அ லாட் வித் த பிரெத். ஸோ பிரெத்தில் அது தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரீத்திங் பேட்டர்னில் யூ கேன் ஃபைண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம ஆங்ஸைட்டி வரும்போது ஃபஸ்ட்டாக போகிறது பிரெத் இங்கே வரும், அதோட கம்ப்ளீட்டாக போயிடுவேன். கரெக்ட். அது ஆங்ஸைட்டி வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் பிரெத்து, ஆமாம், நெக் பிரெத். ஸோ அதனால ஸோ த ரிதம் வில் கோ. ஸோ இட் இஸ் வெரி எவிடென்ட் அண்ட் ஆஸ் அ டீச்சர் you also should have seen that. Yeah. It is. கரெக்ட். பாடி லாங்குவேஜை தாண்டி அந்த வாய்ஸோட ஷாலோனஸ் தெரிஞ்சிடும். அதுலேயே வந்து சம்திங் இஸ் ஆஃப் புட்டிங் அப்படின்னு. பட் மை வே ஆஃப் டீச்சிங் அது வந்து வாட் ஐ ஹவ் நோட்டிஸ்ட் அண்ட் வாட் என்ன ஒர்க் ஆயிட்டேன்னா, ஐ வில் ஒன்லி லிசன் டு வாட் யூ ஆர் டுடே. ஐ டோன்ட் கேர் வாட் யூ சாங் லாஸ்ட் வீக். அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபி நான் வச்சிருக்கு. லைக் லாஸ்ட் வீக் நீங்கள் அந்த எஃப் ஷார்ப்பை ப்ராப்பராக ஹிட் பண்ண, ஐ டோன்ட் கேர், கேன் யூ டூ இட் டுடே? இஃப் யூ கெனாட் டூ இட் டுடே, கோ பேக், ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு ரிமெம்பர் எவ்ரி ஸ்டூடெண்ட் லாஸ்ட் வீக். ஐ வாண்ட் டு ஒன்லி லிசன் வாட் தே ஆர் டுடே. இட்ஸ் மோர் லைக் அ ஃபீட்பேக். ஸோ இஃப் ஐ ஆல்வேஸ் டெல், நீங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வச்சு ப்ரொவோக் பண்ணுங்க, தென் ஐ கேன் டெல் மோர். நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலைன்னா ஐ வில் பி த மோஸ்ட் போரிங். I will be bored because of you. ஸோ அந்த மாதிரி இஃப் யூ இம்ப்ரூவ் ஸோ மச், ஐ எம் லைக் ஓகே டூ தட், டூ திஸ், இந்த எக்ஸசைஸ் பண்ணு, இது கூட ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி எக்ஸைட்டடாக போனால் பெட்டர். கண்டிப்பா. I feel, yeah. Very nice. So inspiration to start Tiva.
லாங் டேர்ம் கோல் ஒன்லி. ம். இந்த மியூசிக் எஜுகேஷன் டிகிரி பண்ணும்போதே என்னோட மைண்டில் எப்போயாவது ஒரு மியூசிக் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்தது. அந்த மைண்டுக்குள்ள என்னென்னலாம் வந்ததுன்னு நான் பார்க்கணும் நிஜமாவே. எல்லாமே மைண்டுக்குள்ள வந்துருச்சு. பட் அதோட கான்ஃபிடன்ஸ் தட் டைம் ஐ டென்ட் ஹேவ். பட் கோவிட் டைமில் என்ன ஆச்சுன்னா, கோவிட்க்கு முன்னாடி ஒரு 2019 ஐ காட் ஒரு 3 ஃபிலிம்ஸ். ரொம்ப பிஸி ஆகிட்டேன். எனக்கு டீச்சிங் பண்ணுறதுக்கே டைம் இல்லாத ஒரு இது வந்தது. ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, ஐ லெஃப்ட் கேம். அவங்க ஃபாத்திமா மேடம், ரஹ்மான் சார் சிஸ்டர், ஷி வாஸ் லைக், நோ யூ டோன்ட் லீவ், யூ டேக் 6 months அண்ட் கம் பேக். தென் ஐ செட், மேம் நோ ஐ ஹாவ் டு டேக் பிரேக். ஐ எம் நாட் டீச்சிங் ஃபார் சம் டைம். அந்த மாதிரி டீச்சிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் 2019 ஒரு மே ஜூன். பட் தட் டைம் ஐ ஹேட் சம் கோர் ஸ்டூடெண்ட் லைக் ஹூ கான்ட் கண்டினியூ வித்தவுட் மீ. அந்த மாதிரி தே ட்ரஸ்டட் மீ ஸோ மச் தட் இஃப் ஐ லீவ் தே ஆர் சைக்காலஜிக்கலி கோ. ஸோ தே யூஸ் டு கம் டு மை ஹவுஸ் டு லேர்ன். சடன்லி என்ன ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் இயர் கோவிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபிலிம்ஸ் ஒர்க் இஸ் கோயிங் ஆன், பட் எல்லாமே டிலேடு. ஸோ ஐ எம் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் தட். பட் நிறைய கால்ஸ் ஐ எம் கெட்டிங் ஃபார் டீச்சிங். ஐ எம் லைக், ஓகே, எனிவே லாட் ஆஃப் டைம் இஸ் தேர், பண்ணலாம். ஸோ ஐ ஸ்டார்டட் ஆன்லைன் ஒன்லி த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத். அந்த மாதிரி போய் 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 ஐ எம் லைக், இது ஐ எம் நாட் ஏபிள் டு ஹேண்டில் திஸ் ப்ராப்பர்லி. ஏதாவது பண்ணணும். ஸோ அந்த டைமில் என்னோட ஃப்ரெண்ட் வந்து ப்ளூ அகாடமி, ஒரு அகாடமி வச்சு, அபின் பாய். ஸோ அபின் பாய் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. நான் சொன்னேன், அபின் பாய் ஆன்லைனாக ஒரு மியூசிக் ஸ்கூல் பண்ணலாமா? இது டோன்ட் டூ ஆன்லைன், ஃபிசிக்கலாக ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் பண்ணுங்க, அதுதான் கரெக்ட். ஐ ஆக்சுவலி ட்ரஸ்டட் ஹிம். இம்மீடியட்டாக ஐ லுக் ஃபார் அ பிளேஸ். நானும் என்னோட ஒய்ஃபும் சேர்ந்து வி ஆர் பார்ட்னர்ஸ் இன் தட். அண்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஓரளவுக்கு போகுது. Very nice. So you have employed we have faculty. Lot of teachers. We have Western vocal course. We have Hindustani, both online and offline. Then I do the voice training course. இப்போ 4-month கோர்ஸ் இருந்து இப்போ 2 monthsோட ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணுறேன். தென் தமிழ் ஃபிலிம் மியூசிக்னு ஒரு கோர்ஸு. அதில் வந்து இப்போ ஒரு 4 டீச்சர்ஸை வச்சு ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி ஆக்கி we are like growing hopefully. Brilliant. It's not a small thing that you're doing. Fantastic job. Thank you. இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் இன்னும் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். Da 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 da.